வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் முப்பெரும் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் பிறந்தநாள் விழா ஆதரவற்றோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கி கொண்டாடப்பட்டது. நவம்பர் 26 தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகனின் 77வது பிறந்தநாள் விழா சிறப்புடன் அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. காலையில் சின்ன சுப்ராய பிள்ளை வீதி அங்காள பரமேஸ்வரி கோவிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து அரியாங்குப்பம் காக்கையந்தோப்பில் தனது தாயார் மங்கலட்சுமி காலில் விழுந்து ஆசி பெற்றார். தொடர்ந்து அவரது இல்லத்தில் அனைவருக்கும் காலை அறுசுவை உணவு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மதியம் அரியாங்குப்பம் காக்கையந்தோப்பில் உள்ள மனவளர்ச்சி குன்றிய பேபிசாரா இல்லத்தில் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அவரது வீட்டில் பிறந்தநாள் கேக் வெட்டி சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. இதில் கந்தன் என்கின்ற மெய்யழகன், இயக்குனர், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மற்றும் அவரது மகன்கள் டாக்டர் சண்முக சுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், மருமகள்கள் டாக்டர் ஷியாமலா, வழக்கறிஞர் ஜெயராணி, பேரப்பிள்ளைகள் தீப்தி, சச்சின் மற்றும் பிரிஷித், மிருந்திகா, உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கர், சுப்பு, மயிலாம்பாள், இன்ஜினியர் செந்தில், மகாத்மா காந்தி முதுநிலை அறுவை சிகிச்சை நிறுவனர் டாக்டர் ஸ்மைல், மருத்துவர் கோவிந்தராஜன், மூத்த வழக்கறிஞர் தனசேகரன், பிரான்சில் இருந்து குணா மற்றும் நண்பர்கள், சன் பார்மசி லக்ஷ்மணன், அரசு பொது மருத்துவமனை சதாசிவம், பில்டிங் கான்ட்ராக்டர் சங்கர், அமைச்சர் லட்சுமி நாராயணன் உதவியாளர் பன்னீர், செல்லிப்பட்டு ராஜேஸ்வரி, சீனிவாசன் குடும்பத்தினர், கலித்தீர்த்தால் குப்பம் முருகன் குடும்பத்தினர், தொழிலாளர் துறை பிரதீப், செய்தி மற்றும் விளம்பரத்துறை ஓட்டுநர் குமார், அங்காளம்மன் கோவில் ஆட்டோ டிரைவர் அன்பரசு உட்பட பலர் நேரில் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன், ரங்கநாயகி தம்பதியினர் நன்றி தெரிவித்தனர். தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகனின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகனின் 77வது பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. சின்ன சுப்பராய பிள்ளை வீதி அங்காள பரமேஸ்வரி கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அரியாங்குப்பம் காக்கையின் தோப்பில் தனது தாயார் மங்கலட்சுமி காலில் விழுந்து அவர் ஆசி பெற்றார். தொடர்ந்து அவரது இல்லத்தில் அனைவருக்கும் காலை உணவு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக அரியாங்குப்பம் காக்கையின் தோப்பில் உள்ள மனவளர்ச்சி குன்றிய பேபிசாரா இல்லத்தில் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். அவருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கந்தன் என்கிற மெய்யழகன், அவரது மகன்கள் சண்முக சுந்தரம், ஓம் பிரகாஷ், மருமகள்கள் ஷியாமலா, ஜெயராணி, பேரப்பிள்ளைகள் தீப்தி, சச்சின் மற்றும் பிரதீஷ், மருந்திகா, உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கர், சுப்பு, மயிலம்மாள், இன்ஜினியர் செந்தில், மகாத்மா காந்தி முதுநிலை அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்மைல் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். வணக்கம். முக்கிய செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி வீரர் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் பிறந்தநாள் விழா ஆதரவற்றோர் இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. காலையில் சின்ன சுப்ராய பிள்ளை வீதி அங்காள பரமேஸ்வரி கோவிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து அரியாங்குப்பம் காக்கையந்தோப்பில் தனது தாயார் மகாலட்சுமியிடம் ஆசி பெற்றார். தொடர்ந்து அவரது இல்லத்தில் அனைவருக்கும் காலை அறுசுவை உணவு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மதியம் அரியாங்குப்பம் காக்கையந்தோப்பில் உள்ள மனவளர்ச்சி குன்றிய பேபிசாரா இல்லத்தில் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். இதில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இயக்குனர் கந்தன் என்கின்ற மெய்யழகன் மற்றும் டாக்டர் சண்முக சுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், டாக்டர் ஷியாமலா, வழக்கறிஞர் ஜெயராணி, உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கர், சுப்பு, மயிலம்மாள், இன்ஜினியர் செந்தில், மகாத்மா காந்தி முதுநிலை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்மைல், மருத்துவர் கோவிந்தராஜன், மூத்த வழக்கறிஞர் தனசேகரன், அமைச்சர் லட்சுமி நாராயணர் உதவியாளர் உட்பட பலர் நேரில் சால்வை மற்றும் பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். நல்லா இருங்க, நோய் நொடி இல்லாமல் நல்லா இருங்க. எனக்கு கிஃப்ட் காட்டிருக்கீங்க தாத்தா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம்.
சுதந்திர போராட்ட தியாகி வீரர் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் பிறந்தநாள் விழா ஆதரவற்றோர் இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. காலையில் சின்ன சுப்ராயப்பிள்ளை வீதி அங்காள பரமேஸ்வரி கோவிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து அரியாங்குப்பம் காக்கையந்தோப்பில் தனது தாயார் மகாலட்சுமியிடம் ஆசி பெற்றார். தொடர்ந்து அவரது இல்லத்தில் அனைவருக்கும் காலை அறுசுவை உணவு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மதியம் அரியாங்குப்பம் காக்கையந்தோப்பில் உள்ள மல வளர்ச்சி குன்றிய பேபிசாரா இல்லத்தில் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். இதில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இயக்குநர் கந்தன் என்கின்ற மெய்யழகன் மற்றும் டாக்டர் சண்முகசுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், டாக்டர் ஷியாமலா, வழக்கறிஞர் ஜெயராணி, உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கர், சுப்பு, மயிலம்மாள், இன்ஜினியர் செந்தில், மகாத்மா காந்தி, முதுநிலை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்மைல், மருத்துவர் கோவிந்தராஜன், மூத்த வழக்கறிஞர் தனசேகரன், அமைச்சர் லட்சுமி நாராயணர் உதவியாளர் உட்பட பலர் நேரில் சால்வை மற்றும் பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தீர்த்தி நல்லா இருங்க, நோய் நொடி இல்லாமல் நல்லா இருங்க. எனக்கு கிஃப்ட் அனுப்பிக்கிறீங்க தாத்தா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம்.